بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய நேரடி மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் பக்ரா அத்தியாயத்தின் 186வது வசனத்தின் ஒரு பகுதி விளக்கத்தை, அர்த்தத்தை முழுசாக பார்த்துட்டோம். ஒரு பகுதி விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இறைவனை பற்றி உங்கள்கிட்ட கேட்கும்போது கிட்டத்தில் இருக்கிறதா சொல்லுங்கள். கிட்டத்தில்னு சொன்னால் கிட்டத்தில் கிடையாது, கேள்விக்கு பதில் அளிப்பேன், உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கிருவேன், உடனே எனக்கு விளங்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்த்தோம். இந்த இது சம்பந்தமாக வேறு இடங்கள்லையும் அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்தை பற்றி பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்படியான ஒரு வசனம் தான் எதுன்னு கேட்டால் 11வது சூறாவில் 61வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நான் நீல கலரில் கொடுத்ததெல்லாம் அந்த பக்கராவில் இல்லாததானே, நம்ம தானே சேர்த்து வேறு வசனத்தை எடுத்துக்கொண்டாந்து இங்கே போடுறோம். அதனால் பிளாக் கலராக இருந்தால் அந்த பக்கரா மாதிரி நினச்சிக்கிருவீங்க. இது பக்கரா 186 முடிஞ்சிருச்சு. அதுக்கு ரிலேட்டிவான வசனத்தை கொண்டாந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறதுனால தான் அதுக்கு நிறத்தை மாற்றி கொடுக்குறோம். இதில் என்ன வருதுன்னா, சாலிஹ் நபியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சாலிஹ் நபி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், எனது இறைவன் அருகில் இருக்கிறான், முஜீபாக இருக்கிறான். அது அருகேங்க இப்படி சேர்க்குறான்னு பாருங்கள். அருகே என்று சொன்னால் நீங்கள் அருகேன்னு விளங்கிக்கிறக்கூடாது. கரீபுன் அருகே இருக்கிறான், முஜீபுன் பதிலளிப்பவனாக இருக்கிறான். உஜீபுன்னு சொன்னான்ல, பதிலளிப்பவனாக இருக்கிறான். அருகே இருக்கிறான் என்ன அர்த்தம்? நீ கேளு எனக்கு விளங்கும்னு சொல்கிறான். அப்போ இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், எனது இறைவன் கரீபாகவும் கிட்டத்திலையும் முஜீபுன் பதிலளிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தாக கரீப் என்பதை சொல்லி காட்டுகிறான். இது 11வது சூறாவில் 61 வருது. இந்த கரீபுக்கும் அந்த கிட்டத்தில் தான் இருக்கிறான்னு நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு தான் கரீபோடு சேர்த்து முஜீபையும் சேர்த்து போடுறான். அல்லாஹ் கரீபாக இருக்கிறான், கரீபாக இருக்கிறான்னா முஜீபுன் ஜவாபு அளிப்பவனாக பதிலளிப்பவனாக இருக்கிறான், உன் துவாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான்ங்கிற அர்த்தம் அதில் வந்துடுது. அதே மாதிரி 34:50 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ இனிஹித்த தைத்து, நான் நேர்வழி பெற்றால் பவிமா யூஹி இளைய ரப்பி, என் இறைவன் வஹி அறிவித்த அடிப்படையில் தான் நான் நேர்வழி பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னஹு அவன் சமீவுன் கரீப், இங்கேயும் என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ரசூல்லா பார்த்து, அவன் கரீபாக இருக்கிறான். கரீபை மட்டும் போட்டோம்னா என்னவாயிரும், கிட்டத்தில் ஒட்டிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் வந்துடும். அதுக்கு தான் சமீவுன் போட்டு அல்லாஹ் சொல்கிறான், சமீவுன் கரீப், கிட்டத்தில் இருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ ஒருத்தன்ட்ட கிட்டத்தில் இருக்கிறவன் எப்படி கேட்பானோ, நம்ம அருகில் எதிரில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கும்போது அவன்கிட்ட நம்ம பேசினால் அவனுக்கு கேட்கும்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சமியாக இருக்கிறான். சமிங்கிற வகையில் தான் அவன் கரீபாக இருக்கிறான். இன்னஹு சமீவுன் கரீப், அல்லாஹ் கரீபாக இருக்கிறான், செவியுறுபவனாக இருக்கிறான். அப்போ நீ அது கிட்டத்தில் இருந்தால் தான் செவியுருவான, நிஜமாவே பக்கத்தில் இருந்தான்ட தான் அவனுக்கு கேட்குமே. பக்கத்தில் இல்லாதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அவன் பக்கத்தில் இல்லை, வேறு அர்த்தத்தில் இது சொல்லப்படுது. அதாவது அவன் கவனிப்பதால் கண்காணிப்பதால் கிட்டத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அதை காட்டுவதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சமீவுன் கரீப், அவனை சமீ என்றும் கரீப் என்றும் அல்லாஹ் அறிமுகப்படுத்த சொல்கிறான். இப்படியும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள், 50:16 நஹ்னு அக்ரபு இலைஹி, நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அல்லாஹ் கரீபுங்கிறான், மனுஷனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். எதை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று கேட்டால், மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பு, பிடரியில் ஒரு நரம்பு இருக்கும்ல, அந்த பிடரி நரம்பை விட மனுஷனுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் எவ்வளோ கிட்ட இருக்கிறான்னு கேட்டால், பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன்கிறவன் யார்? முதல்ல மனிதன் சொன்னால் யார்? இந்த கையா மனிதன்? இந்த கை மனிதன் கிடையாது. இந்த கை வெட்டி போட்டாலும் நான் மனுஷனாகவே இருந்துக்கிட்டு இருப்பேன். இந்த காலா மனிதன்? இடுப்பு வரைக்கும் யாரும் தெரிஞ்சிட்டா கூட நான் மனுஷனாக இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ மனிதன்கிறவன் யாருன்னு கேட்டால், எதை கொண்டு சிந்திக்கிறானோ அந்த தன்மை எங்கே இருக்குதோ அதான் மனுஷன். மண்டை தான் மனுஷன். மனுஷன்டா யார்? மூளை தான் மனுஷன்.
அப்போ மனிதன் என்பதனுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால், மூளை போயிடுச்சுட்டா தான் கோமாவுக்கு போயிடுவான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது, எந்த ஒரு கமாண்டும் பிறப்பிக்க இயலாது. அப்போ மனிதன் என்பதனுடைய உண்மையான பார்ட் எதுன்னு கேட்டால் அந்த சிந்தனை செய்யக்கூடிய மூளை தான். அப்போ அந்த மூளைக்கு மூளை தான் மனுஷன் வச்சுக்கிறோம். நான் இருக்கிறேன்டா, நான்ங்கிறது யாருன்னா இதான் நான்கிறது இந்த கை காலெலாம் நான் கிடையாது, இந்த மூக்கு வாயெல்லாம் நான் கிடையாது. நான்கிறது யார்? நான்கிறது என்னுடைய மூளை தான் நான். நீ என்பது யார்? உன்னுடைய மூளை தான் நீங்கிறது. அப்போ இந்த மனிதனுக்கு இதை மூளை தான் மனுஷன் வச்சுக்கிறோங்க. அவனுக்கு கிட்ட உள்ளது எது? அவனுடைய உறுப்புகளிலே மிக அருகில் உள்ளது எது? இந்த பிடரி நரம்பு தான் மூளையில் ஜாயிண்ட் ஆகுது. பிடரி நரம்பு இருக்குல்ல, இதுதான் ஜங்ஷன் பாக்ஸ். அந்த பிடரி நரம்புலையாக தான் அனைத்து கனெக்ஷன் அங்கேருந்து தான் கொடுக்கப்படுது. மூளையிலேருந்து கமாண்ட் அந்த பிடரில் ஒரு நரம்பு மண்டலங்கள் இருக்கும். அதன் வழியாகத்தான் பேசுகிற கமாண்ட் அதில் தான் வருது, பார்க்குற கமாண்ட் அங்கே தான் வருது, திங்கிறது அதில் தான் வருது, மூச்சு விடுறது அங்கே தான் வருது, ஹார்ட்டு துடிக்கிறது அங்கே தான் வருது, கை காலை அசைக்கிறது அதில் அங்கே தான் வருது, மலைஜலம் கழிக்கிறது அங்கேருந்து தான் வருது. எல்லாத்துக்கும் கனெக்ஷன் எது? ஜங்ஷன் பாக்ஸ் இந்த பிடரி நரம்பு தான். அப்போ பிடரி நரம்பு தான் நமக்கு ரொம்ப நெருக்கம் உள்ளது. எனக்கு ரொம்ப நெருக்கமானது எது? எனக்கு என் கை நெருக்கமானது இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது. எனக்கு என் கண்ணு நெருக்கமானது கிடையாது. எனக்கு என்னுடைய வாய் நெருக்கமானது கிடையாது. எனக்கு நெருக்கமானது எதுன்னு கேட்டால் எனது பிடரி நரம்பு தான். இதான் ஒட்டிக்கிட்டு இருக்குது, மூளையோட ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறது? ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு பிடரி நரம்பு தான் அவனுக்கு அருகில் உள்ளதுன்னு சொல்ல முடியும். மனிதன் என்றால் யாருன்னா அந்த சிந்திக்கும் திறன் தானே மனிதன். அந்த பகுத்தறிவு எந்த இடத்துல இருக்கிறதோ அதுதான் மனுஷனுங்கிறது. அப்போ அந்த மனிதனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ள ஆள் யாருன்னு கேட்டால் பிடரி நரம்பு தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அதை விட நான் நெருக்கமாக இருக்கேங்கிறான். நாகனு அக்ரபு இலைஹி, ஒரு மனுஷனுக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம். மின் ஹப்ளில் வரீத், பிடரி நரம்பு தான் உனக்கு கிட்ட, அதுக்கு விட நான் கிட்ட இருக்கிறேன். உன் மூளைக்குள்ளே ஒட்டிக்கிட்டு அர்த்தமாகுது. அல்லாஹ் அருகில் இருக்கிறான். எவ்வளோ அருகில் இருக்கிறான்னு கேட்டால், உன் பிடரி நரம்பு எப்படி உன்னுடைய மூளைக்கு அருகில் இருக்கிறதோ அதை விட நான் அருகே இருக்கிறேன். உன்னையை விட உனக்கு உன்னை விட நான் தான் நெருக்கமாக இருக்கேங்கிறான். அப்போ நஹ்னு அக்ரபு இலைஹி, நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். மின் ஹப்ளில் வரீத், பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே நேரடி நெருக்கத்தை தானே சொல்லுது. இது பதிலளிக்கிறோம், கேள்வி கேட்குறோம், அந்த அர்த்தத்தில் இது வரலன்னு தெரியுது. எப்படி வருது? நான் தான் நெருக்கமாக இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறான்னு வருது. பிடரி நரம்பு இதுன்னு சொன்னால் இங்கே தான் எல்லாம் இருக்கிறான், என் மண்டையில் பிடரிக்கு பக்கத்துலாம் எல்லாம் உட்காந்துருக்கிறான்னு அர்த்தம் வருது. அதான் அர்த்தம். பிடரி நரம்பை விட நான் அருகே இருக்கிறேன்னு இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ இது அந்த மற்ற வசனங்கள் சொன்னது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரில இது சொல்லுது. மற்ற வசனங்கள் எப்படி சொல்லிச்சுன்னா, நான் அருகில் இருக்கிறேன், பதிலளிக்கிறேன்னு சொல்லி அதான் இப்போ அர்த்தம்னு விளைக்கிறது. இந்த வசனத்தில் அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்துலையும் அப்படி இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டால், அதுக்கு முந்தியெல்லாம் சொல்லி போகிறான். இப்போ நாலமு மாத்து வசுவிஸ் பிஹி நப்சுஹு, அவனுடைய நப்சு உள்ளம் எதை ஊசலாட்டம் பண்ணுகிறதோ அதுவும் எனக்கு தெரியும், கிட்ட இருக்கிறேன். அது அங்கே இல்மத்தான் எல்லாம் சொல்கிறான், தெரிகிறது தான் காரணம். வழக்கது ஹலக்கனல் இன்சானை நம்ம படைத்தோம், நாலமும் நம்ம அறிவோம். மாத்து வசுவிஸ் பிஹி நப்சுஹு, அவனுடைய மனம் எதை தீர்மானிக்கிறதோ அது நமக்கு தெரியும். அவன் மனம் எதை நாடுகிறதோ அது எனக்கு தெரியும். நான் பிடரி நரம்பை கிட்ட இருக்கிறேன். அப்போ பிடரி நரம்பை விட கிட்ட இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த பிடரிக்கு இந்த மூளையிலேருந்து கமாண்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துடும், நான் அதை அறிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கேயும் அந்த நாளமுன்னு போடுறான்ல, இந்த நாளமும் மாத்து வசுவிசுங்கிறது தான் அந்த கிட்ட என்பதனுடைய அர்த்தம். அந்த கிட்ட இல்லை, கிட்டன்னு அப்படி ஒட்டி இந்த கிட்ட இல்லை, கவனத்தால் கிட்டை, சிந்தனையால் கிட்ட, இப்போ கண்காணிக்கிற விஷயத்தில் கிட்ட அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சொல்கிறதுங்கிற காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாளமும் மாத்து வசுவிசு பிஹி நப்சுஹு சொல்லிவிட்டு தான் அது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் அந்த கிட்ட இருக்கிறேனே. உன்னுடைய மனம் நினைக்கிறது, உன் மனம் எதை நினைக்கிறது அது எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், உன் பிடரி நரம்போட நான் கிட்ட இருக்கிறேன். அது கூட ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் அந்த கமாண்ட் போகும். அது நரம்பு வழியாக இரத்தத்தின் வழியாக போகிறதுனால, நான் அதை விட கிட்ட இருக்கிறதுனால நினைச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிடும்.
கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் உன் நரம்பு வழியாக கனெக்ஷன் மற்ற பகுதிக்கு போகும். அப்போ நீ உன்னுடைய கட்டளையை உன் உடம்புக்கு நீ பாஸ் பண்ணுவதற்கு முன்னாடியே நான் அறிந்துருவேன் அப்படின்னு சொல்லி, இங்கேயும் கிட்ட என்பது எதை காட்டுதுன்னு கேட்டால், மூளையில் ஏறி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அர்த்தத்தை காட்டவில்லை. அங்கே உள்ளது எனக்கு தெரியுங்கிறத காட்டுது. நீ அங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, எனக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அங்கேருந்து இங்கே பார்ப்பேன். உன்னுடைய மூளை பிடையிற நரம்பு எப்படி அந்த கனெக்ஷனை எல்லா பக்கமும் கடத்துகிறதோ, அந்த மாதிரி கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் என்னோட ஒரு கனெக்ஷன் இருக்கிறது உன் மூளைக்கு நீ நினச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். நீ என்ன நினைக்கிறியோ உடனே எனக்கு தெரிஞ்சிடும்ங்கிறான்லாம். அப்போ இங்கேயும் கரீபுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த அறிந்து கொள்வதுடைய அர்த்தத்தெல்லாம் வருது 50வது சூறாவில் 16வது வசனம். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், 56, 85 வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றணும். உயிரை கைப்பற்றும் போது தொண்டைக்குழியில் வந்துருந்து சொல்கிறோம்ல, தொண்டைக்குழி அடைஞ்சிருது. அடைஞ்சோன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான், உலவுலா இதா பலகத்தில் ஹொல்கும், தொண்டைக்குழியை அந்த உயிர் அடையும் பொழுது வான்தும் ஹேனைதின் தன்லுரூன், நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வனாகுனு அக்ரபு இலைஹி மின்கும், அதாவது ஒருத்தன் சாவ கிடக்கிறான். சாவ கிடக்கிறவன்ட்டு எல்லாம் இங்கே பேசலை, நம்மள்கிட்ட பேசுகிறான். உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தன் சாவ கிடக்கிறான், அவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன, தொண்டைக்குழி வரைக்கும் வர்றது, கண்ணுலாம் சொருவுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா என்ன செய்கிறீங்க, ரொம்ப கிட்டத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு உங்களோட நான் தான் கிட்ட இருக்கேங்கிறான். எப்படி சொல்கிறான், பலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், ஒருத்தனுடைய உயிர் பலகத்துனா அந்த உயிர்னு வச்சுக்கிறேன். அந்த உயிர் அதில் ஹுல்கும் தொண்டைக்குழியை அடையும் பொழுது வான்தும் பார்வையாளராக இருக்கிற நீங்கள் ஹீனைதின் அந்த நேரத்தில் தந்துரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒருத்தனுக்கு உயிர் போகிற நேரத்தில் இருக்கிறான்ல, அவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் கிட்டத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஆனால் நகுனு அக்ரபு இலைஹி, அந்த சக்கராத்தில் இருக்கிறவனுக்கு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் மின்கும், உங்களை விட. நீங்கள் அந்த உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறான், அவன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கள, நீங்கள் தான் கிட்ட இருப்பான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட நான் கிட்ட இருக்கிறேன். நகுனு அக்ரபு இலைஹி மின்கும், நாம் உங்களை விட அவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். உலாக்கின் லா துபுசிரோன், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த நெருக்கத்துக்கு அர்த்தம் செஞ்சிடறான்ல, நெருக்கம்னா உத்துப்போ பக்கத்தில் இருக்க நினச்சிக்கிறாதப்பா. உலாக்கின் லா துபுசிரோன், நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நான் தான் நெருக்கமாக இருக்கிறேன். நீங்கள் அந்த பாடிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஊற்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம தான் அருகில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நான் தான் அருகில் இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியாத வகை அங்கேயும் ஒரு லாக் வச்சிடறான்லாம். உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், நம்ம கிட்ட இருந்தால் நமக்கு தெரியுமே, அந்த தெரியுது, அந்த கிட்ட இல்லை, இது வேறு கிட்ட. அப்போ வேறு கிட்டங்கிறதை காட்டுவதற்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், வலாக்கின் லா துபுசிரோன்னு சேர்த்துறான். அப்போ இறைவன் அருகே இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். அந்த அருகே என்பது இரண்டரை கலந்து விட்டான். ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்து இறைவனும் மனுஷனும் ஒன்றாகிவிட்டார்கள்னு சில கிறுக்கணும் சொல்கிறானுங்களே, அந்த கிட்ட கிடையாதுப்பா. அவன் இருக்கிற இடத்தில் தான் அவன் இருக்கிறான். இருந்தாலும் மிக கிட்ட இருக்கிறவன் பிடரி நரம்பு எப்படி அனைத்தையும் உடனுக்குடனே அறிந்து கொண்டிருக்கிறதோ அதை விட வேகமாக அவன் அறிவான். கிட்டைக்கு அர்த்தம் என்னென்னா, அவன் கண்காணிப்பான். நீ கவலைப்பட்டால் அவனுக்கு தெரியும், நீ சந்தோஷப்பட்டால் அவனுக்கு தெரியும், நீ ஒன்றை பற்றி முடிவு செஞ்சால் அவனுக்கு தெரியும், ஒரு கோரிக்கை வச்சால் அவனுக்கு தெரியும், அப்போ நீ ஒரு சதி திட்டம் போட்டால் அவனுக்கு தெரியும். எல்லாமே உடனே தெரியும். அதான் கிட்ட. வேற என்ன, கிட்ட உள்ளவனுக்கு செய்கிற வேலையை அப்புறம் அவன் செய்கிறான்ல. கிட்ட இருக்கிறவன் எதையெல்லாம் செய்வான், அதையெல்லாம் அவன் செய்கிறான். அதனால் முதல்ல இறைவன் அருகே இருக்கிறான் என்பதனுடைய தத்துவத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் இது வந்துட்டதுனால, அப்போ அல்லாஹ் கிட்டே இருக்கிறான்னு எப்போ வந்துருச்சோ, இறைவன் அல்லாதவர்கள்ட்ட ஒருத்தன் துவா செய்கிறான் பாருங்க, அது அனைத்தும் வழிகேடு என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதும். ஏன்னு கேட்டால், இறைவன் உங்களுக்கு கிட்ட இருக்கிறான். எவ்வளோ கிட்ட இருக்கிறான், கேட்ட உடனே ரிப்ளை தர்ற அளவு கிட்டத்தில் இருக்கிறான். அப்படி ஒரு சர்வசக்தி உள்ளவன் கிட்டே இருக்கும் பொழுது நீ எதுக்குக்கிட்டு நான் ஒரு அறை அவரை இவரெண்டு இது கூப்பிட்ற, அந்த பெரியார் இந்த பெரியார்னு இது கூப்பிட்ற, அவங்களாம் தூரத்தில் இருக்கிறாங்க, கிட்டையில் அவன் இருக்கிறான். கிட்டே இருக்கிற மட்டும் இல்லை, பதில் கிட்டே இருந்துக்கிட்டு அவன் கவனிக்காமல் இருந்தான்னு வைங்க, அப்போ கூட வேறு ஆள்கிட்ட போகலாம். அவன் கிட்டையும் இருக்கிறான், உனக்கு பதிலும் தருகிறான், உன் கோரிக்கையை ஏற்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். அப்படியான ஒருத்தன் இருக்கும்போது வேறு இடத்துக்கு போகலாமா என்ற கருத்தில் வருதில்ல, அதனுடைய விரிவாக்கமாகத்தான்
குர்ஆனில் பல இடங்களில் இதை கேட்குறான். என்ன கேட்குறான்னு கேட்டால், அது அந்த துவா அல்லாவை தவிர யார்கிட்டையும் துவா செய்யக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய வசனங்களில் சிலதை எடுத்து காட்டுறோம். எதுக்குன்னு கேட்டால், அந்த கொள்கை தெளிவுக்காக வேண்டி. இதெல்லாம் அந்த வசனத்துடைய விளக்கம் தான். அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து காட்டுற வசனம், பக்ரா வசனம் இல்லை. இது யுஸ்ரிகூன, அவங்க இணை கற்பிக்கிறார்களா, மாலா யஹ்லுக்கு ஷையன், எந்த ஒன்றையும் படைக்காமல் இருக்கிறார்களே அவங்கள போய் அல்லாஹ் ஈக்குவல் ஆக்குறாங்களா? நீ யாரை ஈக்குவல் ஆக்குற? நாகூர் ஆண்டவருங்கிற அவர் எதை படைச்சிருக்கிறாரா? எதையும் படைக்காதவற்றை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களா? ஒஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்படுகிறார்கள். நீ யாரை கூப்பிடுறியோ அவங்க படைக்கப்படுகிறார்கள். அவங்க எதனையும் படைக்கவில்லை. வலா யஸ்தத்தீஊன லஹும் நஸ்ரன், இவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள். வலா யஸ்தத்தீஊன, சக்தி பெற மாட்டார்கள். நஸ்ரன் லஹும், லஹும் நஸ்ரன் மாற்றி போட்டிருக்கு. நஸ்ரன் லஹும், இவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு சக்தி பெற மாட்டார்கள். வலா அன்ஃபுஸஹும், தமக்கே உதவி செய்ய சக்தி, தங்களுடைய நஃப்ஸுக்கே உதவி செய்ய சக்தி பெற மாட்டார். என் சுரோன் வலா அன்ஃபுஸஹும் என் சுரோன், தங்களுக்கே உதவி செய்ய மாட்டார்கள். நீ யாரை கூப்பிடுறியோ அவன் வந்து உனக்கு உதவி செய்யவும் மாட்டாங்க, அவங்களுக்கே உதவி செய்ய மாட்டார்கள். அப்போ எதுக்கு வேற ஆளை கூப்பிடுற? ஒயின் ததூஹும் இலல் ஹுதா, அவர்களை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தால், லா எத்தபி ஊக்கும், உங்களே அவங்க பின்பற்ற மாட்டார்கள். ஒரு ஆளை வந்து நேர்வழிக்கு அழைச்சோம்னு வைங்க, அழைச்சா நம்மளை பின்பற்றி வரணும். நீ போய் நாகூராரன்னு கூப்பிட்டுங்க, வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம்னா பின்னாடி வருவாரா? வரமாட்டார். இன் ததூஹும் இலல் ஹுதா, ஒரு நேர்வழியை நோக்கி அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால், லா எத்தபியூக்கும், உங்களை ஃபாலோ பண்ண மாட்டார்கள், பின்பற்ற மாட்டார்கள். சவாவுன் அலைக்கும், உங்களை பொறுத்தவரை சமமானது. அதாவு துமுகும், அவர்களை நீங்கள் அழைப்பதும், அமான்தும் சாமித்தோன், அல்லது நீங்கள் வாய் மூடி இருப்பதும் சமமானது தான். நீங்கள் வந்துக்கிட்டு அப்படியாவேன்னு கூப்பிட்றது ஒன்று, கூப்பிடாதவனோடா ரெண்டும் சமம். அப்போ இப்படி இருக்கும்போது என்னத்துக்காக வேண்டி கூப்பிட்றேன்னு நல்லா கேட்குறான். இதெல்லாம் வந்து அந்த 286 வசனத்தின் விளக்க உரைகள் தான். சவாவுன் அலைக்கும் அதாவுத்து முகும் அம்மன்தும் சாமித்தோன். இந்த என்று போட்டு 2 கேள்விக்குறி வந்துச்சுன்னு சொன்னால் அது மஸ்தரா மாறிக்கிறோம் என்பதை முன்னாடி விளக்கியிருக்கிறோம். சவாவுன் அலைஹிம் அந்தர்த்தகும் அம்னம் துந்திருகும். அந்தர்த்தனா நீ எச்சரித்தாயான்னு அர்த்தம் செய்யக்கூடாது, நீ எச்சரிப்பதும். அந்த என்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த 2 வாக்கியத்தையும் மஸ்தரா மாற்றி விட்டுரும். அப்போ வந்து சவாவுன் அலைக்கும், உங்களுக்கு சமமானது தான். தாவத்து முகும், தாவத்துக்கும் ஈயாகும், நீங்கள் அவர்களை அழைப்பதும். அமன்தும் சாமித்தூன், அப்போ வந்து சுமாத்துக்கும், சுமாத்துனா மௌனமாக இருப்பது, உங்களுடைய வாய் மூடி இருப்பதும் சமம்தான் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு இன்னல்லதீன ததுஊன மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள். நீ யாரை போய் கூப்பிடுற? அடிமையை கூப்பிடுகிறாய். அவர் அவுளியாவாக இருக்கட்டும், அம்பியாவாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், அல்லாவுக்கு அடிமை தானே. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு தானே. ரசூல் 2வது தானே, ஃபஸ்ட்டு அப்து தானே. அப்போ இன்னல்லதீன ததுஊன மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகளாக இருக்கிறார்கள். பத்வூஹும், அழைத்துப்பார், அவர்களின் அழைத்துப்பார். வல் எஸ்தஜீபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும். இன் குன்தும் சாதிக்கேன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அழைத்துப்பார் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து இந்த அவங்கள்ட்ட கேட்குறான், நல்லா கேட்குறான். என்ன கேட்குறான்னு கேட்டால், நீ போய் உங்களை கூப்பிடுறிய, அழகும், அவர்களுக்கு இருக்கிறதா, அர்ஜுனுன், கால்கள் இருக்கிறதா, எம்சூன பிகா, எதை கொண்டு நடப்பார்களோ, அப்போ நடக்கின்ற கால்கள் அவங்களுக்கு இருக்குது. அவங்கள போய் கேட்குறியப்பா, இது சிலை மாதிரி வணங்குறவனுக்கு உள்ள ஒரு விஷயம். இது சிலைக்கு கால் இருக்கும், நடக்கிற கால் இருக்கா? இல்லை. அதே மாதிரி செத்து போன ஆளுக்கு தான் வச்சுக்கிடுவோம். தர்காவோட அடக்கப்பட்டிருக்கார், அவர் கால் இருக்கா? நடக்கிற கால் இருக்கா? எந்திரிச்சு நடந்து வருவாரா? அழகும், அவர்களுக்கு இருக்கிறதா, அர்ஜுனன் எம்சூன பிகா, நடக்கிற கால்கள் அவர்களுக்கு இருக்கிறதா, அம்லகும், அல்லது அவர்களுக்கு இருக்கிறதா, ஐதின், எதுண்டா கை, ஐதின்னா கைகள், கைகள் இருக்கிறதா, எபுத்திசுன பிகா, எதை கொண்டு பிடிப்பார்களோ அந்த கை அவங்களுக்கு இருக்கிறதா, அம்லகும் அழயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றனவா, யுபுசிருன பிகா, எதை கொண்டு பார்ப்பார்களோ அந்த மாதிரி கண் இருக்குதா, அம்லகும் ஆதானும், அல்லது அவர்களுக்கு காதுகள் உள்ளனவா,
எஸ்மோன பிஹா, எதை கொண்டு கேட்பார்களோ அந்த காது இருக்குதா, அடை பிடிக்கிற கை இருக்குதா, நடக்கிற கால் இருக்குதா, பார்க்குற கண் இருக்குதா, கேட்குற காது இருக்குதா, நல்லா கேட்குறான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உதுவு சுரக்காக்கும், உங்களுடைய பங்காளிகளெல்லாம் அழைத்து கொள்ளுங்கள், சும்மா கீதூனி, பிறகு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், போலா துன்லிரூனி, எனக்கு எந்த அவகாசம் தராதீர்கள் என்று சொல்வீராக. எப்படி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அடே அந்த ஊழியா இந்த ஊழியா, அந்த பெரியார் இந்த பெரியார், லாத்து மனாத்து உஸான்னுக்கிட்டு மிரட்டுறீங்களே, நீ அதுக்கெல்லாம் சக்தி இருக்குங்கிறிய, எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு எதாவது செய்ய சொல்கிறான்னு கேட்க சொல்கிறான்ல. என்ன செய்கிறான், உன் அவுளியா வந்து என்னை பேச முடியாமல் ஆக்க சொல்கிறான்னு நம்ம கேட்டோம்ல அந்த காலத்தில். அவுளியாங்கிறியப்பா, நான் தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, என்னை ஊமையாக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம்ல. அது நம்மளா கேட்டதில்லை, அல்லாஹ் சொன்ன அந்த ஸ்டைலில் தான் கேட்குறோம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த செருக்கு இருக்கை வைக்கிறவன்ட்டெல்லாம் போய் சொல்லணும், அவுளியா கண்ணை பறிச்சிருவார், அவுளியா காதை பறிச்சிருவார்னு சொன்னான்னு அப்படியா, எனக்கு பறிக்க சொல்லு, டைம் தராத, இப்போ செய்ய சொல்கிறா, அவகாசமே வேணாம், உடனே செய்ய சொல்லு பார்ப்போம். அப்போ உதுவு சுரக்காக்கும், உங்களுடைய நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களே அவர்களை அழையுங்கள், சும்மா பிறகு கீதூனி, எனக்கு வந்து சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு ஏதாவது கேடு செய்யுங்கள், அவரை வச்சு செய்யுங்க, பலா துன்லிரூனி, எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள். இதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்ன பதில், இதெல்லாம் கேட்டுப்புட்டு அவங்க ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயங்காட்டுவாங்க, பயங்காட்டினார்கள், அதனால் பண்ண சொல்கிறா, எனக்கு பண்ண சொல்லு பார்ப்போம் என்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இந்த இறைவன் அல்லாதவர்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அதுக்கு பயப்படுறாங்க, ஊழியானோன்னு நட்டுங்கிறாங்க, ஏதாவது ஆயிரும் ஏதாவது பண்ணிடுவாருன்னு. அப்போ அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான், எனக்கு செய்யடா பார்ப்போம்னு சொல்ல. தௌஹீத்வாதி அப்படி இருக்கணும், தௌஹீத் என்ன செய்யணும், அப்படி செஞ்சிருவாரா, எனக்கு செய்ய சொல்லு பார்ப்போம் என்று எவன் அதனால நான் சூனியம் வச்சுருவோன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நம்ம என்ன கேட்டோம், எனக்கு வைக்க சொல்ல 50 லட்ச ரூபா தரண்டோம்ல, எதுக்கு சொன்னோம், இல்லாத ஒன்று இருக்குங்கிறாங்க, நீ செய்ய சொல்கிறா பார்ப்போம், சூனியக்காரனை எவனாலும் கூட்டிகிட்டு வா, சூனியம் வை, அவகாசம் தராத, இப்படியெல்லாம் கேட்பது வந்து மார்க்கத்தில் உள்ளது. இப்போ 797 என்ன செய்கிறான்டா, 286 பக்ராவில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஒரு விளக்க உரை, முழு விளக்க உரையாக இந்த 795 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு வசனத்தை தாண்டி போனோம்னு சொன்னால் 7ஆவதுல 197 வல்லதீன ததுவுன மின்தூனிகி, அவனை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா எஸ்தத்தியூன, சக்தி பெற மாட்டார்கள், நஸ்ரக்கும், உங்களுக்கு உதவ சக்தி பெற மாட்டார்கள், உல அம்புசுகம் என்சுரோன், தங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், தமக்கே ஒரு உதவி செய்ய முடியாது, உனக்கும் உதவி செய்ய முடியாது, பிறகு ஏன் கேட்குற, இது எல்லாமே வந்து நான் தான் கிட்ட இருக்க, என்கிட்ட கேளுங்கிறான். அதுக்கு விளக்க உரை, ஃபல் எஸ்தஜீபூலி, என்னிடத்திலே கோரிக்கை வைக்கட்டும், நான் கிட்ட இருக்கிறதுனால, கிட்ட இருந்து பதில் தர்ற காரணத்தினால, ஃபல் எஸ்தஜீபூலி, என்னிடத்தில் அவன் பதிலை கேட்கட்டும்ங்கிறான்ல, அதனுடைய விளக்க உரையாகத்தான் இதெல்லாம் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து 16ஆவது சூறாவில் 20, 21 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன எதுவுன மிந்தூனில்லா, அல்லாஹை விட்டு விட்டு யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் லா யஹ்லுகுன ஷையன், எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள், ஒஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டவர்கள் தான், அம்பாத்துன், அவர்கள் செத்தவர்கள், கைரு அஹ்யாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல, வமா யஷூரூன, அவர்கள் அறிய மாட்டார்கள், ஐயான யுபாசூன், எப்போது எழுப்பப்படுவார்கள் என்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. இது வந்து சிலைக்கு தான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறான்னு போன வசனத்தை சொல்லிவிடுவாங்க. இது சிலைக்கு சொன்னதில்லை, இது மனுஷனுக்கு சொன்னது. இது மனுஷனைத்தான் செத்தவங்க உயிரோடு ஒன்று சொல்ல முடியும், சிலையை செத்துச்சின்னு சொல்லுவீங்களா? அப்போ இங்கே என்ன வருது, நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அந்த நபிமார்கள், அந்த மகான்கள், அந்த பெரியார்கள்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாருமே லா யஹ்லுகுன ஷையன், எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள், ஒஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்படுகிறார்கள், அம்பாத்துன், ஹும் அம்பாத்துன், அவர்கள் செத்தவர்கள், மையத்துகள், மையத்திலேயே அடங்கி போச்சு, உயிரோடு உள்ள அல்ல நூன்னு அழுத்தம் போடுறான், இன்னொரு லாக்கு வைக்கிறான்ல, அம்பாத்துனால செத்த வண்டால உசுறு இல்லாதான் அர்த்தம், இவங்க வேறு அர்த்தம் கொண்டு போயிடுவாங்க. எல்லாம் என்ன செய்கிறான்னா, அம்பாத்துன், செத்தவர்கள், கைரு அஹ்யாயின், உசுரோடு உள்ளவர்கள் இல்லை. பிறகு ஏன்டா செத்தவன்ட்ட போய் கேட்குறீங்க? அது மாத்திரம் இல்லை, அவங்க மகசரில் பர்சக வாழ்க்கையில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளை அல்லாஹ் எப்போ எழுப்பான்னு அவங்களுக்கு தெரியாது, நீ அவன் போய் கேட்டுட்ருக்குறேன். ஒமா யஷூரூன,
அவர்கள் அறிய மாட்டார்கள். ஐயான யுபாசூன், ஐயானட எப்போன்ற அர்த்தம். ஐயான யுபாசூன், எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை அவங்க அறிய மாட்டார்கள். உனக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த அவுளியா அல்லாஹ் எத்தனாம் தேதி எழுப்புவான்னு தெரியுமா? அவருக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ் 16:21-20 சொல்கிறான். அதே மாதிரி இதுவும் அந்த 186 பக்கரா 186 விளக்கம் தான் இதுவும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னும் ஒரு அழகான அந்த வசனத்துக்கு விளக்க உரையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மசலுன், ஒரு உதாரணம் சொல்லப்படும். லரபன்னா அடித்தான்ற அர்த்தம். இந்த லரபங்கிறதுக்கு உதாரணம் சொல்வதற்கு லரபங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு உதாரணம் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் குல்த்து மசலன்னு சொல்லக்கூடாது. லரப்து மசலன், ஒரு உதாரணத்தை சொன்னேன். உதாரணம் சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா லரபங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதை உதாரணத்தோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் உதாரணம் சொல்கிறேன்னு அர்த்தம். ஒரு மனுஷனோட சேர்ந்து அடிக்கிறேன்னு அர்த்தம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மசலுன், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஃபஸ்தமியூ லஹு, செவிமடுத்து கேளுங்கள். ஃபஸ்தமியூ, செவிமடுத்து கேளுங்கள். லஹு, அந்த உதாரணத்தை செவிமடுத்து கேளுங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்கிறான்ல. என்ன உதாரணம்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லை யகுலுகு துபாபன், ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க முடியாது. பெரிய பெரிய யானையை படைக்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. எதை படைக்க முடியாது? ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. உல விஜித்தமாக உலகு, அந்த ஈக்காக வேண்டிய அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரி, நீ உலகத்தில் உள்ள அம்புட்டு அவுளியாவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஒரு ஈயை படைக்க வேண்ட முடியுமா? ஒரு ஒத்தாளாக படைக்க வேணாம்ப்பா. உன்னுடைய எல்லா நபிமார்களும் எல்லா அவுளியாக்களும் ஒன்றா கூடிக்கிட்டு ஒரு ஈயை படைக்க முடியுமா? இவங்க என்ன பண்ணுறாங்க? கும்பு இதுன்னு இல்லாண்டாரான், எந்திரிச்சு உஸ்படுத்திட்டாரான். ஒரு அவுளியா சொன்னாராம். இப்படியெல்லாம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லை யகுலுகு துபாபன், ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். உல விஜித்தமவு லஹு, அதற்காக அனைவரும் ஒன்று கூடினாலும் சரியே, ஒன்று கூடினாலும் சரி, ஒரு ஈ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈ படைங்கடா முடியாது. ஒய் யசுல்புஹுமு துபாபு, ஒரு ஈ செய்யன் இவர்களிடமிருந்து எதையாவது பறித்து கொண்டால், நீங்கள் ஒரு ஆளை அழைச்சிக்கிறீங்கல்ல தர்காவில், இந்த கபூரில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சர்க்கரை சந்தனத்தெல்லாம் பூசி வச்சுருப்பாங்க. ஒரு ஈ போய் உட்காந்து என்ன செய்ய, இந்த சர்க்கரையை கொஞ்சம் நக்கிருச்சு. அந்த நக்குன சர்க்கரையை மீட்பார் அவர். பெரிய பெரிய வேலைலாம் செய்ய வேணாம். அவரிடத்துல ஒரு சிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பை ஈ எடுத்துருச்சு, அல்லது அந்த சமாதியில் உள்ள ஒரு சர்க்கரையை ஈ நக்கி எடுத்துருச்சுன்னு சொன்னால், என்னுடைய சர்க்கரை எடுக்காதன்னு சொல்லி அவர் திரும்ப மீட்டுருவார். அவர் எப்படி கேட்குறான்ல, ஒய் யசுலுபுஹுமு துபாபு செய்யன், ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதாவது எடுத்துக்கொண்டால், ஈ என்னத்தை எடுக்கும்? நக்கிய சர்க்கரை தான் எடுக்கும். அதை எடுத்துக்கொண்டால் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அவரிடமிருந்து அதை விடுவிக்க முடியாதவர்களுக்கு. லௌஃபத் தாலிபு வல் மத்லூப், தேடுறவனும் பலவீனமாக இருக்கிறான், தேடப்படுறதும் பலவீனமாக இருக்குது. நீனும் பலவீனமாக இருக்கு, அதுவும் அவர் பலவீனமாக இருக்கிறடா. நீ கல்புல பலவீனமாக இருக்கிற, அவர் ஒரு ஈட்டேர்ந்தத்தை காப்பாற்ற முடியாத பலவீனமாக இருக்கார், அவரை போய் கூப்பிடுறியாங்கிறான். லௌஃபத் தாலிபு வல் மத்லூப், தாலிபும் பலவீனமாக இருக்கிறீங்க, மத்லூபும் பலவீனமாக இருக்கிறீங்க. தாலிபுன்னா யாரே? துவா செய்கிறவன். நீனு வீக்காக இருக்கிற. என்ன வீக்கு? அல்லாட்ட தான் கேட்கணுங்கிற பேசிக்கான ஈமான் இல்லாத கல்புல வீக்காக இருக்கிறாய் நீ. ஒரு மத்லூபு வீக்காக இருக்கிறார். யாரிடத்துல கேட்குற? அவருக்கு என்ன செய்ய முடியலை? ஒரு ஈயை படைக்க முடியலை. எல்லாருமே சேர்ந்தாலும் ஒரு ஈயை படைக்க முடியலை. ஈ என்னத்தையா எடுத்துக்கிடுச்சுன்னா திருப்பியாய் ஈ தானே பெரிய ஜெயிச்சிடலாம்ல ஈஸியாக. பெரிய பெரிய ராட்சச திமிங்கலத்திலேருந்து மீட்க முடியாட்டிலாம் ஒத்துக்கலாம். ஒரு ஈ தானே ஒரு பொருள் எடுக்க தட்டு தட்டி வாங்க வேண்டியதானன்னா முடியாது. அப்போ லவ் தாலிபால் மொத்தளவு உனக்காச்சும் என்னை உசுரோடு இருக்கிற எனக்காச்சும் ஈ எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பொருளை மீட்க முடியும். நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள், கபர்கள், சமாதிகள், சிலைகளுக்கு முடியுமா? அப்போ மத்லூப் பலவீனமாக இருக்கார். லவ் தாலிபால் மத்லூப், தேடுறவனும் பலவீனமாக இருக்கிறான், தேடப்படுவதும் பலவீனமாக இருக்கிறாருங்கிற இந்த 22 இதான் உதாரணம். இந்த உதாரணத்தை கேள்றாங்கிறான்ல. அதே மாதிரி 34, 22 இதுவும் அதனுடைய விளக்கம்தான். அல்லாஹ்வை அதாவது கரீபுன் கிட்டத்தில் இருக்கிறேன், உஜீபு தாவத்தா தா இதா தான், அழைப்பவனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஃபல் எஸ்தஜீபூலி, என்னிடமே பதிலை கேளு, எவன்கிட்டையும் கேட்காதுன்றான. அதுக்கு ஒரு விளக்கமாகத்தான் இதெல்லாம் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உது உள்ளதீன ஜாம்தும் இந்தூன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ,
லா எம்லிகூன அவர்கள் உரிமை படைத்தவர்கள் இல்லை, மிஸ்கால தர்ரத்தின் ஒரு அணு அளவுக்கு அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. சமாவாத்தி உலாஃபில் அருளி வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது. ஒமாலகும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், ஒமாலகும் அவர்களுக்கு கிடையாது, ஃபீஹிமா வானம் பூமியில் கிடையாது, மின் ஷிர்கின் எந்த பங்கும் கிடையாது. இந்த வானத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குதா, இந்த பூமி வரைக்கும் இவருக்கு உள்ளது, இந்த கண்டம் அவருக்கு உள்ளது, அந்த கண்டம் இவருக்கு உள்ளது, ஏதாவது பங்கு இருக்குதா, ஒன்றாவது வானம் இவருக்கு மூணாவது வானம் அவருக்குன்னு இருக்குதா. ஒமாலகும் ஃபீஹிமா மின் ஷிர்கின் அவர்களுக்கு அந்த இரண்டிலும் எந்த ரோலும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. ஒமாலஹு மின்ஹும் மின் லஹீர் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளனும் கிடையாது. அப்படிங்கிற அதிகாரம் அவருக்கு என்னப்பா, அவருக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த வானத்தில் என்ன ஒரு உரிமை, பூமியில் என்ன ஒரு உரிமை? கடுகளவு இல்லை, அணு அளவு உரிமை இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 34-22 வசனத்தில். இவை எல்லாமே அந்த வசனத்தினுடைய விளக்க உரை தான். எந்த வசனம்? 2:186 அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு விஷயம். அந்த ஒரு வசனத்தை இவ்வளோ இந்த வசனத்தை சேர்த்து மக்களுக்கு நீ விளக்குனீங்கன்னு சொன்னால் ஷிர்க்கிலேருந்து மீட்டுடலாம். இன்னும் இது குறித்த துவா சம்மந்தப்பட்டதை பேசுகிறதுனால அப்போ ஏன் நம்ம துவா ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், சில துவா ஒப்புக்கொள்ளப்படாமல் போகுது, அதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரியான பல டவுட்டுகள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.